ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா லைவில் வந்துட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. என்னென்னா பிக் பாஸ் வந்து காலையிலே வந்து ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போட்டார். பிக் பாஸ் கொளுத்தி போட்டவுடனே அவங்க வந்துட்டு சும்மா இருந்தவங்களுக்கு வந்து வாயில் வந்து மிச்சரை போட்டு நவனவன் மென்னுட்டே இருங்கன்ற மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன் ரெடி ஆனாங்கன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. காலையிலேருந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, மாப் மாயாவிஸாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பக்கம் கிச்சன் டீமில் இருக்கவங்களுக்கு சமைக்கணும், சமைச்சதை பரிமாறணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. அவங்க அதுலேயும் குளித்து முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று, அந்த மேலே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை போடலை, சரிங்க, அந்த ஜாக்கெட் போடல. அதுக்கு வந்துட்டு பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, கலாச்சி விட்றாப்புல. என்னங்க நீங்களாம் பார்த்துட்டீங்க, அவங்கள எதுவும் கேட்க மாட்டிங்களா? இன்னும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸ்கோர் இருக்குது, பார்த்து செஞ்சு விடுங்கன்ட்டார். அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்துட்டு இந்த விக்கல்ஸ் அதாவது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் எதுவுமே பண்ணல. அவங்க கமெண்ட் பண்ணி எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமுக்கு உங்களுக்கே தெரியும், சாண்ட்ரா மேலேயும் விஜய் பார்வதி மேலேயும் செம்ம காண்டில் இருக்கார். அதனால் உடனே பாட்டு பாடி கலாய்க்கிறாங்க. சாண்ட்ரா அப்படியே முறைக்கிறாங்க, வேணுன்ட்டுமே வம்புக்கு இழுக்கிறாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்லாம். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் இன்னொன்று இருக்குது. என்ன, திவ்யா கம்மன் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்கெட் போடுங்க அப்படின் போது டெய்லர் தைச்சிட்ருக்காங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன காண்டுனா, நாங்கள் எவ்வளோ நாளைக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம், அவர் தான் சொல்கிறாரு சரி, இவங்களுக்காவது மனசாட்சி வேண்டாமான்னு. மனசாட்சி நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்க்குறீங்க? மனசாட்சி இருந்தால் தான் அவங்க தான் வந்து 2 கோல்டு காயின் கொடுத்துருப்பாங்களே. ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க, என்டர்டைன்மெண்ட் இல்லை உங்ககிட்டன்னு சொல்லும்போதே நீங்கள் வந்துட்டு அதை வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது உங்கள் தப்பு அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஸோ இங்கே அப்படியே வந்து பயங்கரமாக முட்டிக்குது. உடனே வந்து விக்கல் சுக்ரம் என்ன சொல்கிறாரு, நான் கேப்டனாக கேட்குறேன், போட முடியுமா முடியாதுன்னு போது நான் வந்து நீங்கள் பாட்டை நிறுத்துங்க, நான் போடுறேன்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த இது மேலே வந்து அந்த ஜாக்கெட் போடாத வரைக்கும் அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்துட்டு இங்கே அவங்க டிவி ஏற்றி விட்டுறாப்புல. இந்த மாதிரி பயங்கரமாக முட்டிக்கிறாங்க காலையிலே. என்னத்தை சொல்ல, அவங்க இவங்கள வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா காலையில் பிக் பாஸ் கொளுத்தி போட்டதில் இவங்க அவங்கள வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். என்ன தான் இவங்க பேசினாலும் கிச்சன் டீமில் வேலை அதிகம் தான். இதே இது இப்போ மீதி பேசுகிறாங்களே, இந்த வாய் அடிக்கிறாங்களே, இவங்க கிச்சன் டீமில் இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்க. நிறைய பேர் சமைக்கவே தெரியாது. சோறு போட்ட கைக்கு வந்துட்டு தங்க வலையில் தான் போட முடியல. காப்பாது, அதாவது விலங்கையாவது போடாமல் இருங்கயா அப்படின்னு தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.